குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, டைட்டில் பார் ஆட்டோகேட்ல வந்து டைட்டில் பாருக்கு கீழே மெனு பார்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் அன்டு விருப்பம்னா என்ன, க்ளோஸ் விருப்பம்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து ஆயத்தொலைவு அமைப்புகளை பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதாவது கோஆர்டினேட் சிஸ்டம் XY ஆக்சிஸ் பத்தி பார்க்க போறோம். சரியா? ஆட்டோகேட்ல ஒரு புள்ளியின் இருப்பிடம் கார்ட்டீசியன் ஆயத்தொலைவுகளின் அடிப்படையில் குறிப்பிடப்படுகிறது. அதாவது கார்ட்டீசியன் ஆயத்தொலைவுகள் அப்படின்னு சொல்றது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வச்சு கண்டுபிடிக்கிறதா ஆயத்தொலைவுகள் அப்படின்னு சொல்றோம். இந்த முறையில் ஒரு கார்ட்டீசியன் தளத்தில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் ஒரு ஜோடி எண்களால் குறிப்பிடப்படுகின்றன. ஒரு புள்ளி அப்படிங்கும் போது ஒரு ஜோடி எண், அந்த ஜோடி எண்கள் எப்படின்னா, இப்ப 2,3 அப்படின்னா 2ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், 3ங்கிறது ஒய் ஆக்சிஸ். ஸோ நம்ம ஒரு கிராஃப் ஷீட்டை வந்து நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கார்ட்டீசியன் தளத்தில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் ஒரு ஜோடி எண்களால் குறிப்பிடப்படுகின்றன. தளத்தில் உள்ள ஒரு புள்ளியை குறிப்பிட ஒன்றுக்கொன்று செங்குத்தான 2 கோடுகளை எடுத்துக்கொள்ளும். கிடைமட்ட கோடு எக்ஸ் அச்சும் செங்குத்து கோடு ஒய் அச்சு என்றும் அழைக்கப்படுகிறது. இது நமக்கு தெரியும், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த ஹரிஜான்டல் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், வெர்டிக்கல் லைன் வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? எக்ஸ் மற்றும் ஒய் அச்சுக்கள் XY தளத்தை 4 கால் பகுதிகளாக பிரிக்கின்றன. இந்த 2 அச்சுகளும் வெட்டுகின்ற புள்ளி ஆதி புள்ளி என்றும் அந்த தளம் XY கார்ட்டீசியன் தளம் என்றும் அழைக்கப்படுகின்றது. நமக்கு இது வந்து மேத்ஸ்ல நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் சேரக்கூடிய ஒரு இது வந்து நம்ம என்ன சொல்றோம், நம்ம இப்ப பாத்தீங்கன்னா இப்படி வரைகிறோம் அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ். ஒரு கிராஃப் ஷீட்ல நடுவுல வந்து ஒரு பாயிண்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த இதுதான் கார்ட்டீசியன் தளம் அப்படிங்கிறோம். இந்த புள்ளி ஆதி புள்ளி 0,0ங்கிறது தான் ஆதி புள்ளி. சரியா? இந்த புள்ளி தான் ஆதி புள்ளி 0,0. அது இந்த இடம் வந்து ஃபுல்லா கார்ட்டீசியன் தளம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆதி புள்ளியினுடைய ஆயத்தொலைவுகள் x = 0, y = 0. XY தளத்தில் உள்ள ஒரு புள்ளியை குறிப்பிட ஆதி புள்ளியை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு இது கிராஃப் ஷீட்ல வரைகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எக்ஸ் ஆக்சிஸ வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். இப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல 0க்கு இந்த பக்கத்துல இருக்கிறது எல்லாமே மைனஸ்ல இருக்கும், வலது பக்கத்துல இருக்கிறது எல்லாமே இது வந்து பிளஸ் இல்லையா? ஸோ இந்த மேல எல்லாமே பிளஸ் தான் இருக்கும். இந்த சைட்ல எப்படி இருக்கும்? மைனஸா இருக்கும். அதே மாதிரி மேல வந்து இங்க பிளஸ் இருக்கும், கீழே பாத்தீங்கன்னா மைனஸ் இருக்கும். இது 0, 1, 2, 3 இந்த மாதிரி இருக்கும் ஒரு கிராஃப் ஷீட்ல. இப்ப பாருங்க, இதுதான் கிராஃப் ஷீட் அப்படின்னா இங்க 4 பகுதியா நான் இங்க பிரிக்கிறேன் அப்படின்னா 4 பகுதியா பிரிக்கும் போது நமக்கு இந்த லொகேஷன் வந்து 0th லொகேஷன். ஸோ இங்க மேல இருக்கிறதெல்லாம் பிளஸ்ல இருக்கும், கீழே இருக்கிறதெல்லாம் மைனஸ்ல இருக்கும். இது பிளஸ் மைனஸ், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதைத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இப்பொழுது P என்ற புள்ளியை எடுத்துக்கொள்வோம். அப்புள்ளியில் எக்ஸ் அச்சை வெட்டும்படி ஒரு செங்குத்து கோடு வரைய வேண்டும். ஆதிப்புள்ளிக்கும் எக்ஸ் அச்சை வெட்டும் புள்ளிக்கும் இடையே உள்ள கிடைமட்ட தொலைவு P என்ற புள்ளியின் எக்ஸ் ஆய்வு தொலைவு ஆகும். இது P of X என்று அழைக்கப்படுகின்றது. ஸோ இது வந்து நம்ம சிம்பிளா சொல்லணும்னா என்ன பண்ணா, P of Xன்றது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு, P of Yங்கிறது ஒய் ஆக்சிஸ். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. P of X, Y இங்க வரைஞ்சிருக்காங்களா? கார்ட்டீசியன் ஆயத்தொலைவு அமைப்பு இப்படிதான் இருக்கும். நம்ம இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்றது இது வந்து 1,1னா இந்த புள்ளி இங்க இருந்து 1, இது 0னா இது 1ஆ இருக்கும், இது 2, இது 3 அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா இது வந்து -1, -2, -3ன்னு இருக்கும். 1,1 இது வந்து பிளஸ்ல தான் இருக்கும். 1, 2, 3. ஸோ கீழே வந்து -1, -2, -3. அதே மாதிரி லெஃப்ட் பக்கம் -1, -2, -3. ஸோ இந்த கோஆர்டினேட் வந்து என்ன பண்றோம், ரெண்டுமே வந்து என்னது பாசிட்டிவ் இல்லையா? ஸோ இந்த ஆயத்தொலைவு என்னது, ரெண்டுமே மைனஸ். இது நமக்கு தெரியும். எதிரெதிரில் வந்து இருக்கிறது என்ன ஆகுது, இது வந்து என்னது முதல்ல வந்து மைனஸ், அதுக்கப்புறம் பிளஸ். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் தான் முதல்ல எடுத்துப்போம். ஸோ இது மைனஸ் பிளஸ், இது என்னது பிளஸ் மைனஸ். ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கோஆர்டினேட்ஸ் தான் எடுத்திருக்காங்க, இதைத்தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இவ்வளவும். சரி, இந்த இதுல வந்து என்னென்ன ஒரு புள்ளியை XY தளத்தில் அமைப்பதற்கு ஆட்டோகேட் கீழ்காணும் ஆயத்தொலைவு அமைப்புகளை பயன்படுத்துகிறது. ஆயத்தொலைவு அமைப்பு என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தனித்த ஆயத்தொலைவுகள், ஒப்பீட்டு ஆயத்தொலைவுகள், துருவ ஆயத்தொலைவுகள், நேரடி தொலைவு உள்ளீடு, அப்சல்யூட் கோஆர்டினேட்ஸ், ரிலேட்டிவ் கோஆர்டினேட்ஸ், போலார் கோஆர்டினேட்ஸ், அதுக்கப்புறம் டைரக்ட் டிஸ்டன்ஸ் என்ட்ரி. ஸோ இந்த 4 தான் முக்கியமான அமைப்புகள், ஆயத்தொலைவு அமைப்புகள். ஆட்டோகேடில் பயன்படும் ஆயத்தொலைவு அமைப்புகள் எவை
எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். அவை தனித்த ஆயத்தொலைவுகள், ஒப்பீட்டு ஆயத்தொலைவுகள், துருவ ஆயத்தொலைவுகள், நேரடி தொலைவு உள்ளீடு. சரியா? சோ இத குறிச்சுக்கோங்க. அடுத்தது, ஒரு புள்ளியின் இடத்தை குறிப்பதற்கு கட்டளை வரியை பயன்படுத்துவதாக இருந்தால் மேலே உள்ள ஏதேனும் ஒரு ஆயத்தொலைவு அமைப்புகளை பயன்படுத்த வேண்டும். நம்ம கட்டளை அமைப்பு பயன்படுத்தி தான் பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பா இதுல ஏதாவது ஒண்ணு. அப்ப ஒவ்வொன்னா பார்த்துட்டே வருவோம். தனித்த ஆயத்தொலைவு அமைப்பு அப்படிங்கிறது என்ன? தனித்த ஆயத்தொலைவு அமைப்பில் புள்ளிகளின் இருப்பிடம் ஆயப்புள்ளிகளை 0 பொறுத்து அமையும். எடுத்துக்காட்டாக ஆயத்தொலைவு x=4 மற்றும் y=3 எனில் அப்புள்ளியானது ஆயப்புள்ளியிலிருந்து கிடைமட்டமாக 3 அலகுகளும் y அச்சில் கொண்ட தொலைவில் இந்த புள்ளி 4,3 இந்த மாதிரி போகும். இது நமக்கு தெரியும். சரியா? புள்ளிகளை கட்டளை வரியில் கொடுக்கும் போது, இது நம்ம சாதாரணமா கொடுத்திருக்கோம். இதே கட்டளை வரியில நம்ம கொடுக்கணும்னா எப்படி காற்புள்ளிகளை வச்சு பிரிக்கணும். எப்படி இங்க பாருங்க. கமாண்ட்ல என்ன வரைய போறோம்? ஒரு லைன் வரைய போறோம். அதாவது என்ன லைன் வரைய போறோம்னா 50,50 மற்றும் 150,50 என்ற புள்ளிகளுக்கு இடையே ஒரு கோடு வரையணும். இந்த ரெண்டு இதுக்கு இடையே ஒரு கோடு வரையணும் அப்படின்னா முதல்ல என்ன கமாண்ட் யூஸ் பண்ண போறோம்? லைனுங்கிற கமாண்டை யூஸ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன் 50,50 ஒரு புள்ளி முதல்ல கொடுக்கறது ஒரு புள்ளி, தொடக்க புள்ளி. அப்ப தொடக்க புள்ளி என்னது? 50,50. அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் 150,50. அப்ப நமக்கு என்ன ஆகும்? 50ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 150 வரைக்கும். சரியா? சோ கண்டிப்பா இந்த ஒய்ங்கிறது ரெண்டுமே 50 இருந்தாதான் நமக்கு அந்த நேர்கோடா வரும். சோ என்டர் விசையை அழுத்தினோம்னா நமக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி நமக்கு ஒரு கோடு வரைஞ்சிருக்கும். இவ்வளவுதான். தனித்த ஆயத்தொலைவு அமைப்பு முறையில் 50,50, 150,50, 100,100 என்ற புள்ளிகளுக்கு இடையே லைன் கட்டளையை பயன்படுத்தி ஒரு முக்கோணம் வருது. இது முக்கோணமும் இதே மாதிரி வரையலாம். முதல்ல முக்கோணம் வரையறதா இருந்தா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றோம் 50,50, ரெண்டாவது 150,50, மூணாவது பாயிண்ட்ல 100,100 அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அப்ப 100,100னா ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு. அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன ஆகும்? நமக்கு ஒரு படம் வரைஞ்சிருக்கும், முக்கோணம் வரைஞ்சிருக்கும். சரியா? சோ அடுத்தது தனியா பயன்படுத்தி ஒரு படம் வரையணும். கீழே உள்ள அட்டவணையில் தனித்த ஆயத்தொலைவு புள்ளிகள். சோ இத வச்சு நம்ம ஒரு படம் வரையணும். நம்ம நீங்க லேப்ல இது வரைவீங்க இல்லையா? உங்களோட என்ன சொல்றது, அது என்ன பேர்னு எனக்கு தெரியல சரியா. டிசைன்ஸ்க்காக நீங்க ஒவ்வொன்னா கட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா இன்ஜினியரிங்ல. சோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் குறிச்சிருப்பீங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுப்போம், எண்டிங் பாயிண்ட் கொடுத்துடணும். சோ எப்படி வரையணும்னு கொடுத்துருக்காங்க. அப்ப லைன் நம்ம டிரா பண்ணியும் வரையலாம். இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம லைன் கமாண்ட கொடுத்து வரலாம். சோ டிராப்டிங் அண்ட் அனோடேஷன் பணித்தளத்தில் AutoCAD.dwt என்ற முன்வடிவமைப்பு கோப்பை கொண்டு ஒரு புதிய கோப்பை தொடங்குவோம். முதல்ல ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றோம். கட்டளை வரியில லைன் என்ன தட்டச்சு செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாயிண்டா டைப் பண்ணிட்டே வர்றோம். எனக்கு இந்த மாதிரி வரும். சரியா? சோ இது என்னது? நமக்கு தனித்த ஆயத்தொலைவு அமைப்பு. தனித்த ஆயத்தொலைவு அமைப்பை பயன்படுத்தி வரைபடம் வரைஞ்சிருக்கோம். அடுத்தது ஒப்பீட்டு ஆயத்தொலைவு அமைப்பு, ரிலேட்டிவ் கோஆர்டினேட் சிஸ்டம். 2 வகையான ஒப்பீட்டு ஆயத்தொலைவுகள் உள்ளன. எத்தனை வகை? 2 வகையான. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. 2 வகையான ஒப்பீட்டு ஆயத்தொலைவுகள். ஒண்ணு ஒப்பீட்டு செவ்வக ஆயத்தொலைவு, ஒண்ணு இன்னொன்னு துருவ ஆயத்தொலைவுகள். அதாவது ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ், போலார் கோஆர்டினேட்ஸ். இந்த 2 டைப்ல இருக்கு. அதாவது ஒப்பீட்டுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? செவ்வக ஆயத்தொலைவு வரைய போறோம். ஒப்பீட்டு செவ்வக ஆயத்தொலைவுகள். ஒப்பீட்டு செவ்வக ஆயத்தொலைவு அமைப்பில் ஒரு புள்ளியின் இருப்பிடமானது அதற்கு முந்தைய புள்ளியை பொறுத்து அமையும். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஆயப்புள்ளியை பொறுத்து அமைவதில்லை. இம்முறையில் ஆயத்தொலைவு மதிப்புகளை உள்ளிடுவதற்கு டைனமிக் இன்புட்டின் நிலையை ஆன் ஆர் ஆஃப் என்று சோதிக்கவும். டைனமிக் இன்புட் ஆன் நிலையில் இருந்தால் தானமைவாக ஒப்பீட்டு செவ்வக ஆயத்தொலைவு அமைப்பை பயன்படுத்தி வடிவம் வரையப்படும். இந்த வகையில் எக்ஸ் ஆயத்தொலைவு மதிப்பிற்கும் ஒய் ஆயத்தொலைவு மதிப்பிற்கும் காற்புள்ளி இட வேண்டும். டைனமிக் இன்புட் ஆஃப் என்று இருந்தால் ஆயத்தொலைவு மதிப்புகளுக்கு முன்னால் அட்டு குறிப்பிட வேண்டும். எனவே ஒப்பீட்டு செவ்வக ஆயத்தொலைவு அமைப்பை பயன்படுத்தி வடிவம் வரையப்படும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப அந்த ஒப்பீட்டு செவ்வக ஆயத்தொலைவு டிஃபால்ட்டா இருக்கும். இந்த டைனமிக் இன்புட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை ஆன் இல்லைன்னா ஆஃப் பண்ணி வைக்க. அது ஆன்ல இருந்துச்சுன்னா தானமைவாக என்ன ஆகும்? எப்பவுமே ஆன்ல தான் இருக்கும். தானமைவாகவே அது ஒப்பீட்டு செவ்வக ஆயத்தொலைவுக்கு வரையப்படும்.
சப்போஸ் இல்ல அப்படின்னா அது ஆஃப்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒண்ணு ஆன் பண்ணணும், இல்லைன்னா ஆயத்தொலை மதிப்புகளுக்கு முன்னால் அட்டுக்குறியீடு கொடுக்கணும். அட்டுக்குறியீடு கொடுத்த உடனே நமக்கு ஆயத்தொலை அமைப்பு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். எடுத்துக்காட்டாக ஒப்பீட்டு செவ்வக ஆயத்தொலை அமைப்பை பயன்படுத்தி கீழ் இடது மூலையில் 1,1 என்ற புள்ளியை கொண்டு 4 அலகுள்ள நீளமும் 3 அலகுகள் கொண்ட செவ்வகம் வரைவதற்கு கீழ்கண்ட வட்டது. இப்ப பாருங்களேன், ஒப்பீட்டு செவ்வக ஆயத்தொலை பயன்படுத்தி வரைஞ்சிருக்கோம். லைன் கமாண்ட் தான், எல்லாத்துக்குமே லைன் கமாண்ட் தான். முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1,1, அடுத்து அட்டு நம்ம செவ்வகம் வரைகிறோம், இல்லைன்னா லைனா எடுத்துக்கும். அடுத்து செவ்வகம் வரைகிறது 4,0, அதாவது 4, அதாவது நம்ம 4 சென்டிமீட்டர் வந்து நீளம், அகலம் 3 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கோம். அதனால முதல்ல 4,0 0,3 அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்தது -4,0 -4,0 க்ளோஸ் பண்றதுக்கு அது சரியா. நெக்ஸ்ட் இன்புட் வந்து 3 மட்டும் கொடுத்தீங்கன்னா 0,-3 0,3 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட் எப்படி வந்திருக்குன்னு தெரியுதா. ஸோ ஒப்பீட்டு செவ்வக ஆயத்தொலைவு வரைகிறதுக்கு இது. ஸோ அளவீடுகள் அல்லது புள்ளிகள் ஆய புள்ளியிலிருந்து மேல்புறமாக அல்லது வலப்புறமாக அமைந்தால் அது நேர்மை எண்ணாகவும், கீழ்ப்புறமாக அல்லது இடதுபுறமாக அமைந்தால் எதிர்மை எண்ணாகவும் அளவிடப்படும். நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ மேல போச்சுன்னா நேர்மை எண் பாசிட்டிவ் நம்பர், கீழே வந்துச்சுன்னா நெகட்டிவ் நம்பர். அதே மாதிரி இடதுபுறத்துல போச்சுன்னா நெகட்டிவ் நம்பர், வலதுபுறத்துல போச்சுன்னா பாசிட்டிவ் நம்பர். அதே மாதிரி 100 அலகுகளுடைய சதுரம் வரைகிறதுக்கு இதே மாதிரி லைன் தான் பண்றோம். அதாவது சதுரம்னா என்ன பக்கம், எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ நம்ம பாயிண்ட் வெறும் ஒரு இது மட்டும் லைன் மட்டும் வரைகிறோம் அப்படின்னா 100,0 0,100 அப்படின்னா ஒரு லைன் மட்டும் வரையும். நமக்கு அந்த பாக்ஸ் மாதிரி வேணும், அப்ப நெகட்டிவ் வேல்யூ நமக்கு வேணும், -100,0, அதே மாதிரி 0,-100 சரியா. ஸோ டிராஃப்டிங் அனோடேஷன் வந்திருக்காது. இதுல வந்து கட்டளை வரி லைன் இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். இப்ப என்ன வரும் அப்படின்னா நமக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிம்பல். ஸோ ஒரு படம் வரையணும் அப்படின்னா ஆயத்தொலைவு, செவ்வக ஆயத்தொலைவு, இதே போலார் கோஆர்டினேட்ஸ்னா நம்ம வந்து இது வரைஞ்சிக்கலாம். போலார் ஆயத்தொலைவுகளை பயன்படுத்தி படம் வரைதல். ஒப்பீட்டு போலார் ஆயத்தொலைவு அமைப்புகள் வந்து ஒப்பீட்டு போலார் ஆயத்தொலைவுகள் இந்த மாதிரி படங்கள் வரையும். ஸோ நம்ம அந்த கிளைன் கமாண்ட்ஸ் வந்து கரெக்டா கொடுத்தாகணும். இப்ப இந்த ஆயத்தொலைவுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒப்பீட்டு போலார் ஆயத்தொலைவு அமைப்புல 1,1 என்ற புள்ளியை தொடக்க புள்ளியாக கொண்டு 5 அலகுகள் நீளமும் 30 டிகிரி கோண அளவும் கொண்ட ஒரு கோடு வரையணும். ஸோ இதுல வந்து கோண அளவுகள் அப்படின்னு சொல்லும் போதா போலார் இருந்து எடுத்துக்கிறோம். முதல்ல ஒரு லைன் வரைகிறதுக்கு நமக்கு தெரியும் 1,1, அதுதான் தொடக்க புள்ளி. இதுல 5 அலகுகள் நீளம். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன ஸ்பெசிஃபை பண்றோம், 1,1 அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்றோம். 1,1 இதுதான் பாயிண்ட். பாயிண்ட ஸ்பெசிஃபை பண்ணிட்டு 5 அலகுகள் நீளமும் 30 டிகிரி கோண அளவும், அதுக்கு வந்து என்ன கொடுக்குறோம்னா அட்டு 5 < 30 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ என்டர் கீ கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஒரு கோண அளவு சாய்வா நமக்கு வந்து ஒரு லைன் கிடைக்கும். இதே மாதிரி நமக்கு வந்து 0 இருந்துச்சுன்னா 0 டிகிரியா வச்சிருந்தோம்னா கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸான்னு பாத்துக்கணும். நமக்கு 30 டிகிரி அப்படின்னா 0,30. இப்ப வந்து பாருங்களேன், இப்ப இந்த பாயிண்ட்ல வந்து 2,3, அப்ப தொடக்க புள்ளி வந்து 2,3, இது வந்து 2 மேல 2 3 அப்படின்றது 3 அந்த பாயிண்ட். ஆனா <3 100 டிகிரி. அப்ப நம்ம ஒவ்வொன்றுக்கும் வந்து இந்த இங்க வரைஞ்சிருக்காங்க. ஸோ இதுக்கு அந்த படம் வரைகிறது வந்து நம்ம வந்து டிராயிங்ஸ் வந்து அந்த கமாண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம வரையணும். ஸோ ஒவ்வொன்றும் வந்து நம்ம எப்படி கொடுக்கணும். அதே மாதிரி டைரக்ட் டிஸ்டன்ஸ் என்ட்ரி, ஒரு கோடு வரைவதற்கான எளிமையான வழி நேர தொலை உள்ளிட்டு நம்ம கரெக்டா வந்து டைம் இது பண்ணி செட் பண்ணி வரைகிறது, நம்மளா வரைகிறது, அதான் நேரடியாக. நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுவா மாறும். ஸ்டார்டிங் பாயிண்ட், பொசிஷன் த கர்சர், என்டர் த டிஸ்டன்ஸ், நம்மளா வரைகிறது. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், நேரடி தொலைவு உள்ளீடு. நேரடி தொலைவு உள்ளீடு ஆட்டோகேடில் ஒரு கோடு வரைவதற்கு எளிமையான வழி நேர தொலைவு உள்ளீட்டு முறையை பயன்படுத்துவதாகும். இந்த முறையில் கோடு வரைவதற்கு நிலைமை பட்டையில் டைனமிக் இன்புட் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இது வரைகிறதுக்கு முன்னாடி டைனமிக் இன்புட் வந்து செலக்ட் பண்ணிருக்கோமான்னு பார்க்கணும்.
அடுத்து லைன் டூலை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்பொழுது தொடக்க புள்ளியை உள்ளிட தூண்டும். உரைப்பெட்டியில் ஆயத்தொலைவு மதிப்பை உள்ளிட்டு நுழைவு விசையை அழுத்த வேண்டும். பின்னர் அடுத்த புள்ளியை உள்ளிட தூண்டும். இப்பொழுது கோட்டின் சரியான நீளத்தையும் அதை நம்மளா வரைகிறோம். கோண அளவையும் உள்ளிட வேண்டும். நம்ம கொடுத்தாச்சுன்னா உரைப்பெட்டிகளுக்கு இடையே மாறுவதற்கு டேப் விசையை பயன்படுத்த வேண்டும். இந்த முறையில் கோடுகள் வரையும் போது ஆர்த்தோ மோடு ஆனில் இருந்தால் எக்ஸ் அல்லது ஒய் அச்சில் மட்டுமே சுட்டுக்குறியை நகர்த்த முடியும். டைனமிக் இன்புட் தேர்ந்தெடுக்கப்படவில்லை எனில் கோட்டின் நீளத்தை கட்டளை வரியில் உள்ளிட வேண்டும். எனவே விருப்பமான கோண அளவில் சுட்டுக்குறியை வைத்து கட்டளை வரியில் நீளத்தை உள்ளிட்டு நுழைவு விசையை அழுத்த வேண்டும். சோ எப்படி வரையணும்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க. இதே மெத்தட்ல தான் நமக்கு வரையணும். சும்மா இது வரைக்கும் நமக்கு போதும், இந்த இது வரைக்கும். ஸோ நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு அந்த டிராயிங் வந்து எப்படி வரைகிறதுங்கிறத இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.